அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மார்ச் இறுதி வாரம் மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை இது நிச்சயம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் இறுதி வாரம் என்பது அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற பல வாய்ப்புகளையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் மிக அற்புதமாக அமாவாசை நிகழ்வானது வருகிறது. அதே போன்று சூரிய கிரகண நிகழ்வும் வருகிறது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பல கிரகநிலைகள் அஷ்டமத்தை விட்டு விலகி 9இல் சங்கமிக்க கூடிய அற்புதமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் காலம் முழுவதும் பல ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இவற்றிற்கு அருள்மருந்தாகவும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவும் நிறைவாகவும் சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் தவற விடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் இந்த வாரம் முழுவதும் நிலை கொண்டிருக்கிறார். ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான நன்மையை கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலம் வருகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக கருதக்கூடிய சனி பகவான் அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானமாகிய 9இல் இந்த வாரத்தில் நுழைகிறார். எனவேதான் அஷ்டம சனியின் பாதிப்புகள் விலகக்கூடிய இந்த தருணம் அமோகமான மாற்றத்தை உறுதியாகவே ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அருள்மருந்தாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பையும் யோகத்தையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேலை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சனி திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். 9இல் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. நிழல் கிரகமான ராகு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். மோட்சக்காரகரான கேது விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறாருங்க. மங்களக்காரகரான செவ்வாய் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் 9இல் வலுவான அமைப்பில் வலம் வருகிறார். அவருடன் இணைந்து உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன். நீட்சி நிலையிலும் வக்ரகதியிலும் நோக்கியும் 9ஆம் இடத்தில் நகர்ந்திருக்கிறாருங்க. வித்யாக்காரகரான புதன் ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த வேளையில் 7, 8, 9, 10 ஆகிய இடங்களில் வலம் பெற போகிறார். எதிர்பாராத பல அதிரடியான நன்மையை உறுதியாகவே ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகளுடன் ஒன்றாக இணையக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் பல ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவற்றிற்கான அருள் மருந்தாக நல்ல தீர்வு காணக்கூடிய வகையில் பல காயங்கள் நிச்சயமாக விலகுவதற்கான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உறுதியாக இந்த வேளையில் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை பல கிரகநிலைகள் வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் குடும்ப லாபம் உயருங்க. குடும்ப வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த கடன் சார்ந்த நெருக்கடிகள், கொடுக்கல் வாங்கல், பொருளாதார ரீதியான சிக்கல்கள் போன்ற அனைத்திலும் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதலை இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாகவே கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றி செய்த முன்னெடுத்த பல காரியங்களில் பின்னடைவை சந்தித்த சூழலில் அவை திரும்பவும் வெற்றிகரமாக மாறுவதற்கான யோகம் உறுதியாகவே உண்டு. இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்ல
மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் அலைச்சல் குறையும், பணிச்சுமை குறையும். இந்த தருணத்தில் அஷ்டம சனியும் விலகுவதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு, எதிர்பாராத திடீர் சலுகைகள் போன்றவற்றை உறுதியாக நிச்சயமாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சற்று கூடுதலாகவே கடக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் அனைவரின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கடக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையில சௌகரியத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பும், சுப நிகழ்வுகளை சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான யோகமும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி கடகராசிக்காரர்களுக்கு ஒற்றுமை பிறப்பதற்கான யோகமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் எவ்வளவுதான் போட்டிகள், கடுமையான நெருக்கடிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் சமாளித்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையான நெருக்கடிகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை இந்த வேளையில் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. சாதுரியமாக திட்டமிட்டு நுணுக்கமாக பல பணிகளை செய்து முடிப்பதற்கான யோகமும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் பாக்கியஸ்தானத்தை ஒன்றாக வலுப்படுத்துவது பல வகையில கடகராசிக்காரர்களுக்கு கலைத்துறை ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும். இந்த வாரம் முழுவதுமே சீரான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிறைவாக பெற முடியும். தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடுவதற்கான யோகமும் கடகராசிக்காரர்களுக்கு கலைத்துறை சார்ந்த பணிகளில் உறுதியாகவே தேடி வருகிறது. இந்த தருணத்துல ஒப்பந்ததாரருடன் ஏற்பட்ட சிக்கல் விலகி ஒற்றுமையுடன் மீண்டும் பணி துவங்குவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் கருத்து ஒற்றுமை, உட்கட்சி சார்ந்த பிரச்சனைகள் விலகி கருத்து ஒற்றுமை ஏற்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் முன்னேற்றம் நிறைவாக உண்டு. அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதோடு மாணவ மாணவியர் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி சார்ந்த சூழல் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக மாணவ மாணவியர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவசாய துறை சார்ந்த பணிகளில் சாதகமாக நினைப்பதை காட்டிலும் அனைத்து வகையான பணிகளையும் செய்து முடிக்க முடியும். இந்த தருணத்தில் புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் அஷ்டமசனி விலகக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே பல வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் பல அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறுவதால் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.